மகிழ்ந்தேன், மனம் மகிழ்ந்தேன். அரசியல் விஷயம் முடிந்தது. இப்போது குடும்ப என் மனைவி காண்பதற்கு ஒரு அழகான ஆண் குழந்தை என்று விட்டு திடீரென்று மாரடைப்பு மரணம் அடைப்பு. அவள் இறந்த பிறகு அந்த ஆண் குழந்தையை சீரம் சிறப்போடு வளர்த்து ஆளாக்கி விட்டு என் மகனின் குரல் இருக்கானே அயல்நாடு சென்றவன் பட்ட படிப்பு முடித்து விட்டு தாயகம் திரும்புகிறான் என்று லிகிதம் வந்தார். அந்த இதழிலே பூக்கப்பட்ட எனக்கு தேடி எடுத்த அருமை செல்வமே மகனே முரளி. அப்பா அப்பா, ஆமா அயலாடு சென்று பட்ட பணிவு முடித்துவிட்டு தாயகம் திரும்பியிருக்கிறேன். ஆமா என்னை அறிவியல்வாழ அழைத்த காரணம் என்ன? முரளி மகனே, அவசரமா ஏன் அழைத்து வர சொன்னீர்கள்? ஏன் எதற்காக? எனக்கு வயது முதிர்ந்து விட்டது. ஆகினால் இந்த நாட்டின் பொறுப்பை உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு அப்பா நானும் அயலாடு சென்று பட்ட பொடி கொடுத்து விட்டு இப்பதான் தாயை இருக்கிறேன். அப்படி கூடுது நாட்டு நிலவரம் என்னவென்றே அறியாதவன். அப்படி கூடுது நான் எப்படி அப்பா கரத்திலே செங்கல் முடித்து சிறைசிலே விடுதலைத்தேன். இந்நாட்டு மக்களுக்கு குறையில்லாமல் எப்படி நான் அரசாட்சி புரிய முடியும்? மகனே முரளி, அப்பா வெளிநாடு சென்றாய், பட்ட படிப்பிலே முதல் மாணவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். உண்மைதான் அப்பா. பல நாடு சென்றால் பல அனுபவங்களை கற்றறிந்து வந்திருக்கிறார். இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி உன்னிடத்தில் இருக்கிறது. அப்பா தாயின் திருநெல் கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்கு மந்திரமிருந்து திருவாசகத்தை கற்றுக்கொண்டவன். உன்னுடைய வார்த்தைக்கு மறுப்பு தெரிவிக்கிறேன் என்று என் மீது கோபம் கொள்ள வேண்டும். அப்பா இந்த வகையிலும் நான் நாட்டு நகரம் சென்று நாட்டு மக்களுடைய குறைகளை கேட்டறிந்தேன். என்னவென்று அறிந்தால்தான் சிறப்பான முறையில் உங்களுக்கு பிறகு நாட்டு மக்கள் அனைவரும் மன்னர் வாழ்க வாழ்க என்று வாயார வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி உங்களுடைய பேரல் ஆகிறால் நாட்டு நகரம் சென்று நாட்டு மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து கொள்கிறான். நான் தகுதியை திருத்திக் கொள்வேன். மகனே முரளி, அப்பா நகர்வலம் செல்ல போகிறாயா? சென்று வந்த பிறகு மறுபடி ஏற்றுக்கொள்கிறேன். உண்மைதான் அப்பா. இது சந்தோஷம். மகனே அப்பா நகர்வலம் செல்ல போகிறாய். திசைகள் இருப்பதா? நான்கு திசை. 3 திசையில்
சென்று வரலாம். ஏ, ஆனால் பரதிசை செல்லக்கூடாது. இது தந்தையின் கட்டளை. அப்பா உங்களுடைய கட்டளை சிறுவர்க்குள் செல்கிறேன். நாட்டு நகரம் செல்லும் பொழுது 4 திசையில் இருப்பது 4 திசை, அதில் 3 திசை செல்கிறேன். ஆனால் வடதிசை மட்டும் செல்ல மாட்டேன். உங்களுடைய கட்டளைக்கு நான் அடிப்படுகிறேன். நான் சென்று வருகிறேன் அப்பா. நாட்டு மக்களை பார்த்தாயா? மன்னர் வாழ்க வாழ்க